ஹலோ guys, நம்ம இன்றைக்கி பாஸ்தா எப்படி பண்ணலாம்னு பார்க்கணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 கப் வாட்டர் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு வாட்டர் பாயில் ஆன பிறகு கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கலாம். குத்து மதிப்பாக கொஞ்சோண்டு சால்ட், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம். பிகாஸ் அப்போ தான் நான் இப்போ பாஸ்தா பண்ண போகிறீங்களோ அப்போ அந்த பாஸ்தாலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி சால்ட்டும் ஆயிலும் போட்டிருக்கலாம். இனி நம்ம வாட்டர் பாயில் ஆன பிறகு பாஸ்தா போடலாம். நான் பாஸ்தா போட்டுட்டு நான் மோஸ்ட்லி எப்போவுமே எல்லாமே பண்ணும்போதுல கரெக்ட் மெஷர்மெண்ட்லாம் எடுக்க மாட்டேன். குத்து மதிப்பாக எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தான் போடுவேன். இப்போ எனக்கு தேவையான அளவு பாஸ்தா போட்டுட்டு இப்போ அது கொதிக்கட்டும். பாருங்கள், நான் நல்லா சின்ன ஆனியன் எடுத்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சோண்டு செய்யறதுனால எனக்கு குட்டி ஆனியன் போட்டுருக்கு. சப்போஸ் நம்ம நிறைய தான் செய்யறதுனாலும் கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு ஆனியன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தா எப்படி வெந்திருக்கோன்னு பாருங்கள். எனக்கு இப்போ பாஸ்தா வெந்துட்டு லைட்டாக ஒன்று எடுத்து நைஃப் வச்சு கட் பண்ணால் ஸ்மூத்தாக கட் ஆகுது. பாஸ்தா வெந்துட்டு அப்போ நம்ம இனி அடுப்பு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொருக்கா ஒரு பச்சை தண்ணியில் கழுவிட்டு திருப்பி இது பாஸ்தாவை நம்ம சைடில் வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சோண்டு பட்டர் ஊற்றி கொஞ்சம் கார்லிக் போட்டிருக்கேன். கார்லிக்கோட டேஸ்ட்டு இந்த பாஸ்தாவில் இருக்கனால அது நல்லா இருக்கும். இப்போ அதை நம்ம கிண்டி விட்டுக்கலாம். கார்லிக் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வந்த பிறகு நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் இப்போ கலர் மாற ஆரம்பிச்சு நான் இப்போ உள்ளி போட போகிறேன். இது பூண்டு கலர் மாற ஆரம்பிச்சிருந்தானே உள்ளி போட்டிருக்கேன். இதே நம்ம நல்லா கிண்டிக்கலாம். இப்போ சப்போஸ் நம்மகிட்ட வேறு ஏதாவது நிறைய வெஜிடபிள்ஸ், கேப்சிகம் ஆர் கார்ன் ஏதாவது இருந்தால் நம்ம அதையும் போட்டு கிண்டிக்கலாம். என்கிட்ட எதுவுமே இல்லாததுனால நான் ஜஸ்ட் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் கொஞ்சம் கலர் மாறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இது இப்போ கிளாஸ் கலரில் ஆனியன் வந்துருந்தா ஆனியன் இப்போ சைடில் ஒதுக்கி வச்சுக்கிட்டு நம்ம இதுக்குள்ளே பட்டர் ஊற்றலாம். நான் என்கிட்ட பட்டர் இருக்கிறதுனால நான் பட்டர் ஊற்றேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் இல்லாட்டி நீங்கள் கீ யூஸ் பண்ணலாம். பட் ஆயில் யூஸ் பண்ணால் எப்படி வரும்னு தெரியல. மிந்தி என்கிட்ட பட்டர் கிடையாது. நான் அப்போ கீ தான் யூஸ் பண்ணுவேன். நான் இன்றைக்கி சால்டட் பட்டர் தான் என்கிட்ட வீட்டில் இருந்ததுனால நான் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணி இங்கே போது அன்சால்டட் ஆர் சால்டட் பட்டர் எந்த பட்டர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட பட்டரில் லைட்டாக சாக்லேட் பட்டதுனால இப்படி இருக்குது. நான் ஒரு வாட்டி சாக்லேட் செய்யும்போது இருக்கிறதுனால பட்டரில் லைட்டாக சாக்லேட் பட்டதுனால இப்படி இருக்குது. பட்டர் மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆகணுன்னு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போடலாம். இது எனக்கு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் மைதா மாவு போடுறேன். லம்ஸ் இல்லாமல் அதை நம்ம கிண்டி வைக்கலாம். மோஸ்ட்லி இந்த பட்டர் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ மைதா மாவு போடுங்க. நான் 1 கப் பால் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பாலை ஊற்றி கிண்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டலாம். அப்போ தான் அந்த கட்டி வராது. லாஸ்ட் 1 கப் பாலையும் ஃபுல்லாக ஊற்றிட்டேன்.
இது கிண்டின பிறகு நம்ம இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். பாருங்கள், லைட்டாக நான் வச்சது இப்போ கொதிக்குது. இது கூட நான் இனி இப்போது பெப்பர் ஆட் பண்ண போகிறேன். நம்ம தேவைக்கு ஏற்ப பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெப்பர், கொஞ்சோண்டு ஆரிகேனோ, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் சால்ட். இதை நல்லா கிண்டிக்கலாம். கூட நம்ம செஞ்சு வச்சுருந்த பாஸ்தாவை ஆட் பண்ணலாம். நம்ம செஞ்சு வைத்த பாஸ்தாவை ஆட் பண்ணிட்டு அது நல்லா கொஞ்சம் திக்காக ஆன பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து சாப்பிடலாம். நல்ல டேஸ்டியான பாஸ்தா ரெடி ஆயிட்டு.